மேஜிக் நம்பர் 118 கிடைக்கல. ஓட்டு போட்ட மக்களோட லாஜிக்கும் நமக்கு புரியல. எம்ஜிஆரோட சாதனையெல்லாம் முறியடிச்சு எக்கு தப்பா ஜெயிச்சிருக்காரு தளபதி விஜய். போட்ட ஜனங்க இன்னும் கொஞ்சம் தாராளமா போட்டிருந்தா கூட்டணி ஆட்சிக்கே வாய்ப்பு இல்லாம போயிருந்திருக்கும். கையோட காங்கிரஸை இழுப்பாரா, அதிமுக அணியிலிருந்து பாமகவை இழுப்பாரான்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது பாணி அரசியலை படைச்ச விஜய்க்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாதா என்ன? இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அத்தனை கட்சிகளும் சேர்ந்து இப்படி ஒத்த ஆளை எதிர்த்திருக்குமான்னு தெரியல. தற்குறின்னு பத்திரிகைக்காரங்க உள்பட எத்தனையோ பேர் கேலி கிண்டல் பண்ணியும் கூட அத்தனை சதியும் முறியடிச்சு ஆச்சரியக்குறியா எழுந்து நிற்கிறாரு விஜய். காங்கிரஸ் இல்லாத பாரதம் அமைப்போன்னு மோடி சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாட்டை அமைப்போன்னு எத்தனையோ கட்சிகள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா அதை நோக்கியே சோர்ந்து போகாம காய் நகர்த்திக்கிட்டே இருந்தாரு சீமான். இந்த தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைக்காம போயிருக்கலாம், வாக்கு சதவீதமும் கம்மியா இருக்கலாம். ஆனா பணத்தை எல்லாம் அள்ளி கொடுத்து பரிசு பொருட்களை வாரி கொடுத்த திராவிட கட்சிகள் பண்ண அந்த கேலி கூத்தெல்லாம் சீமான் பண்ணல. அந்த வகையில விஜய்க்கு அடுத்தபடியா வெற்றி பெற்றது என்னவோ சீமான் தான். சமூக நீதி, ஏழைகளுக்கு உதவின்னு 2 திராவிட கட்சிகள் பண்ண நல்ல காரியத்தையும் நம்ம மறக்க முடியாது. ஆனா ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்குற மாதிரி அந்த பெரிய 2 திராவிட கட்சிகள் பண்ண அசிங்கத்தையும் நம்ம மறக்க முடியாது. 67 to 26 அசராம அவங்க ஆட்சி பண்ணிருக்கலாம். ஆனா அடுத்த தலைமுறைக்கு சலிப்பு வந்துருச்சுன்றத நம்மளால மறுக்கவே முடியாது. இந்த 2 திராவிட கட்சிகளும் செய்ய தவறிய நல்லதுகளை விட செஞ்சு நோகடிச்ச தவறுகள் தான் இளைய தலைமுறையை ரொம்பவே உறுத்தி இருக்கு. முடியட்டும் உங்க காட்சி, வரட்டும் புதிய ஆட்சின்னு அவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான். எடுக்க வேண்டிய ஆயுதம் எதுன்றத விஜய்க்கு அவங்க எதிரி தான் உணர்த்திருக்காங்க. அடி மேல அடி வச்சு அவரை தங்கமா புடம் போட வச்சாங்க. நின்னா தவறு, உட்காந்தா தவறு, எழுந்தா தவறுன்னு எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. காலங்காலமா இவங்க போட்டு வச்சிருந்த அரசியல் ஃபார்முலாவை தாண்டி அவர் ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு கணக்கு ஒண்ணு போட்டு வச்சிருந்தாங்க. என் வழி தனி வழின்னு சொன்னது வேணா சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். இந்த சினிமா சூப்பர் ஸ்டார் சொன்னதை நிஜத்துல விஜய் செஞ்சு காமிச்சார் இல்லையா? அதனால அவர் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார்.